ஏற்பட்டது. 7வது ஜனாப் MHM ஆரித் 1967 11ஆம் மாதம் 22ஆம் திகதி முதல் 1968 1ஆம் மாதம் 1ஆம் திகதி வரை இக்காலத்தில் இவர் பதில் கடமையேற்றிருந்தார். 8வது ஜனாப் AMM ரஃபீக் 1968 1ஆம் மாதம் 1ஆம் திகதி முதல் 1968 4ஆம் மாதம் 1ஆம் திகதி வரை இவர் இக்காலத்தில் பதில் கடமை புரிந்து பாடசாலையின் ஒழுங்கை பேணியுள்ளார். 9வது ஜனாப் YLM சவாஹிர் 1968 4ஆம் மாதம் 1ஆம் திகதி முதல் 1970 1ஆம் மாதம் 3ஆம் திகதி வரை இவருடைய நிர்வாக காலத்தில் பாடசாலை மகா வித்தியாலயமாக தரமுயர்த்தப்பட்டது. மேலும் அன்னூர் எனும் நாமம் சூட்டப்பட்டது. இங்கே மீலாத் விழா கொண்டாடப்பட்டது. இங்கிருந்து இவர் கடல் கடந்த நிர்வாக சேவைக்கு தகுதி பெற்று பதவி உயர்வு பெற்று சென்றார். 10வது ஜனாப் SM தாஜுதீன் 1970 1ஆம் மாதம் 3ஆம் திகதி தொடக்கம் 1971 1ஆம் மாதம் 3ஆம் திகதி வரை இவருடைய காலத்தில் அதிபர் விடுதி திருத்தியமைக்கப்பட்டதுடன் பொது சேவைகள் பலவும் இடம்பெற்றன. 11வது அதிபராக ஜனாப் MM ஜலால்தீன் 1971 3ஆம் மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 1972 5ஆம் மாதம் 3ஆம் திகதி வரை நியமிக்கப்பட்டிருந்தார். ஒரு இடைக்கால அதிபராக பணியாற்றி பாடசாலையின் ஒழுங்குகளையும் கட்டுக்கோப்பையும் பாதுகாத்தார். பாடசாலை மகா வித்தியாலயமான போதும் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு நடைபெறவில்லை. பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத போதும் பயிற்றப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு அந்த வகுப்பை துணிந்து ஆரம்பித்தார். இதனால் இங்கே ஆரம்ப பட்டதாரிகளும் உயர்தர வகுப்பு சித்தியடைந்தவர்களும் உருவானார்கள். 12வது ஜனாப் MHM ஆரித் 1972 5ஆம் மாதம் 3ஆம் திகதி தொடக்கம் 1974 2ஆம் மாதம் 11ஆம் திகதி வரை இவருடைய காலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் விஞ்ஞான பிரிவு அமைக்கப்பட்டது. இதன் பயனால் இங்கே ஒரு பொறியியலாளரும் விஞ்ஞான ஆசிரியர்களும் உருவாக வழி பிறந்தது. 13வது ஜனாப் MM ஜலால்தீன் 1974 2ஆம் மாதம் 11ஆம் திகதி தொடக்கம் 1974 6ஆம் மாதம் 3ஆம் திகதி வரை குறுகிய காலம் பதில் அதிபராக செயற்பட்டார். ஜனாப் MIM மர்சூக் அவர்கள் 1974 6ஆம் மாதம் 3ஆம் திகதி முதல் 1975 3ஆம் மாதம் 20ஆம் திகதி வரை 14வது அதிபராக செயற்பட்டார். இவருடைய காலத்தில் பாடசாலை வரலாற்றில் ஒரு மாணவ வகுப்பு பகிஷ்கரிப்பு நடைபெற்றது. சமூக நலனில் அக்கறையுடன் கடமை புரிந்தார். 15வது அதிபராக ஜனாப் KM காலிதீன் அவர்கள் 1975 3ஆம் மாதம் 20ஆம் திகதி தொடக்கம் 1976 3ஆம் மாதம் 8ஆம் திகதி வரை ஒரு குறுகிய கால சேவையில் பாடசாலையின் ஒழுங்கை மேம்படுத்தினார். 16வது அதிபராக ஜனாப் MIM தாஜுதீன் அவர்கள் 1976 3ஆம் மாதம் 8ஆம் திகதி முதல் 1977 2ஆம் மாதம் 1ஆம் திகதி வரை இப்பாடசாலையில் இல்ல விளையாட்டு போட்டியொன்றின் போது ஒரு பேண்ட் வாத்திய குழுவை வரவழைத்து அறிமுகப்படுத்தினார். அதே போன்று ஜனாப் ACS அகமட் அவர்கள் 1977ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 1977ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 19ஆம் திகதி வரை 17வது அதிபராக கடமையாற்றினார். இடைக்கால அதிபராக பொறுப்பேற்று பாடசாலையின் கட்டுக்கோப்பை பேணி பாதுகாத்தார். தொடர்ந்தும் 1977 9ஆம் மாதம் 19ஆம் திகதி முதல் 1980 6ஆம் மாதம் 16ஆம் திகதி வரை 18வது அதிபராக ஜனாப் MM ஜலால்தீன் அவர்கள் செயற்பட்டார்கள். இவருடைய பல கட்ட சேவை காலங்களின் போது பாடசாலையின் அபிவிருத்திக்காக அயராது உழைத்துள்ளார். முதலாக இப்பாடசாலையில் வளர்ந்த பெண் பிள்ளைகள் ஃபர்தா அணியும் வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். உதவி ஆசிரியர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தியவர். ஒரு சிநேகபூர்வ நிர்வாகத்துறையை கடைபிடித்துள்ளார். இங்கே பல கட்டிடங்கள் இவருடைய காலத்தில் நிறுவப்பட்டுள்ளன. 19வது அதிபராக ஜனாப் MIM ஹனீஃபா அவர்கள் 1980 6ஆம் மாதம் 16ஆம் திகதி தொடக்கம் 1983 12ஆம் மாதம் 13ஆம் திகதி வரை சிறந்த அனுபவசாலியான இவர் தன்னுடைய காலத்தில் ஆசிரியர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து பாடசாலையின்
அபிவிருத்திக்காக உழைத்தார். இவருடைய காலத்தில் தான் பாடசாலைக்கு ஒரு பேண்ட் வாத்திய உபகரணங்கள் கிடைக்க பெற்றன. அதேபோன்று ஜனாப் MM ஜலால்தீன் அவர்கள் 20வது அதிபராக 1983 12ஆம் மாதம் 13ஆம் திகதி முதல் 1987 3ஆம் மாதம் 1ஆம் திகதி வரை தொடர்ந்தும் இதே பாடசாலையில் பணியாற்றியதால் பலவித துறைகளில் பலவித காலகட்டங்களில் சிறந்த சேவைகளை செய்ய இவருக்கு அவகாசம் கிடைத்தது. தொடர்ந்தும் 21வது அதிபராக ஜனாப் AC சையது அகமது அவர்கள் 1987 3ஆம் மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 1987 6ஆம் மாதம் 9ஆம் திகதி வரை இடைக்கால அதிபராக தொடர்ந்தும் பாடசாலையின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு உழைத்தார். பல அதிபர்களின் மிகவும் நம்பிக்கைக்குரிய உதவி அதிபராக கடமையில் கண்ணாக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். 23வது அதிபராக ஜனாப் HM ஃபாரூக் அவர்கள் 1987 6ஆம் மாதம் 9ஆம் திகதி முதல் 1990 5ஆம் மாதம் 16ஆம் திகதி வரை செயற்பட்டார். இந்த அதிபருடைய காலத்தில் பாடசாலையின் தகுதி சிறப்பாக பேணப்பட்டது. வெளி பாடசாலைகளுடன் சிறந்த தொடர்புகள் இருந்தன. இவருடைய சேவை காலத்தில் ஏற்பட்ட விபத்தொன்றின் காரணமாக இவருடைய பூரண சேவையை பாடசாலை இழந்தது. தொடர்ந்தும் ஜனாப் MLA சமது அவர்கள் 24வது அதிபராக 1990 5ஆம் மாதம் 16ஆம் திகதி தொடக்கம் 1995 9ஆம் மாதம் 14ஆம் திகதி வரை பாடசாலையில் கட்டிட தளபாட பற்றாக்குறைகள் இவருடைய காலத்தில் நீங்கின. பாடசாலை சூழலை பசுமையானதும் குளிர்ச்சியானதுமாக தோற்றமளிக்கச் செய்ய மிகவும் பாடுபட்டவர். பாடசாலைக்கான வளங்களை சேர்ப்பதில் அவர் மிகவும் அக்கறையுடன் செயற்பட்டார். இதற்காக தனது நேரங்களை செலவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் 25வது அதிபராக ஜனாப் SA சலாம் 1995 9ஆம் மாதம் 14ஆம் திகதி முதல் 1995 9ஆம் மாதம் 25ஆம் திகதி வரை செயற்பட்டார். இடைக்காலத்தில் பொறுப்புணர்ச்சியுடன் கடமையாற்றியுள்ளார். தொடர்ந்தும் 26வது அதிபராக ஜனாப் MHM ஃபைரூஸ் அவர்கள் 1995 தொடக்கம் 9ஆம் மாதம் 25ஆம் திகதி முதல் 1997 4ஆம் மாதம் 27ஆம் திகதி வரை செயற்பட்டார். இவருடைய காலத்தில் பிள்ளைகளுடைய ஒழுங்கில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. கண்டிப்பான விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. பழைய மாணவர்களை கொண்டு பாடசாலையைச் சூழ மதில் கட்டும் பணியை ஆரம்பித்து வைத்தார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் 1976ஆம் வருடத்தின் பின்பு சிறந்த பெறுபேறு கிடைத்தது. நோய்வாய்ப்பட்டிருந்த இவர் பதவி காலத்திலே காலஞ்சென்றமை வருந்தத்தக்க நிகழ்வாகும். தொடர்ந்தும் 27வது அதிபராக ஜனாப் SA சலாம் 1997 4ஆம் மாதம் 27ஆம் திகதி முதல் 1997 7ஆம் மாதம் 28ஆம் திகதி வரை அதிபர் ஜனாப் ஃபைரூஸ் அவர்களுடைய சுகவீனம் காரணமாக பதில் அதிபராக பொறுப்புணர்வுடன் பணிபுரிந்தார். தொடர்ந்தும் ஜனாப் ACM முஸ்தபா அவர்கள் 28வது அதிபராக 1997 7ஆம் மாதம் 28 தொடக்கம் 2001 4ஆம் மாதம் 8ஆம் திகதி வரை செயற்பட்டார். இக்காலத்தில் முதன்முறையாக பாடசாலைக்கு கணினி பெற்றுக்கொள்ளப்பட்டு உபயோகிக்கப்பட்டது. இறையச்சத்துடன் கல்வி கற்கும் சூழ்நிலை உருவாக்க பலவித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஞாயிறு தோறும் காலையில் பிரமுகர்களை வரவழைத்து சன்மார்க்க வகுப்புகள் நடத்தப்பட்டன. தற்காப்பு முயற்சியாக கராட்டி பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது. மேலும் அகில இலங்கை கராட்டி சம்மேளனத்தில் அங்கத்துவமும் கிடைத்தது. மாகாண மட்டத்தில் தங்கப் பதக்கங்களும் கிடைத்தன. இக்காலத்தில் வசதியுடன் கூடிய நிரந்தர நூலகம் கிடைத்தது. அகில இலங்கை ரீதியான தமிழ் மொழி தினம், கூட்டுறவு முதலான போட்டிகளில் பல இடங்கள் கிடைத்தன. இந்த காலத்தில் அதிகூடிய வீதம் மாணவர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் சித்தியடைந்தனர். மேலும் அன்னூர்
மகாவித்தியாலயம் அன்னூர் மத்திய கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. தொடர்ந்தும் 29வது அதிபராக ஜனாப் MHM நௌஷாட் 2001 4ஆம் மாதம் 9ஆம் திகதி முதல் 2004 1ஆம் மாதம் 4ஆம் திகதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர உயர்தர வகுப்புகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாடசாலை நிர்வாக விடயங்களில் மிகவும் கவனம் செலுத்தினார். தொடர்ந்தும் 30வது அதிபராக ஜனாப் MSM சமூன் 2004ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 4ஆம் திகதி முதல் 2004 7ஆம் மாதம் 13ஆம் திகதி வரை இடைக்கால அதிபராக செயற்பட்டார். வழக்கம் போல பாடசாலையின் எல்லா அபிவிருத்தி முயற்சிகளிலும் தன்னலம் பாராது உழைத்துள்ளார். ஒரு விசுவாசமான உதவி அதிபராக பல அதிபர்களுடன் பணியாற்றினார். தொடர்ந்தும் ஜனாப் MSM காசிம் அவர்கள் 2004 7ஆம் மாதம் 13ஆம் திகதி முதல் 2005 7ஆம் மாதம் 5ஆம் திகதி வரை 31வது அதிபராக கடமையாற்றினார். இவருடைய காலத்தில் கணினி பிரிவு விஸ்தரிக்கப்பட்டது. விபத்தொன்றுக்குள்ளானமையினால் பூரண சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டவில்லை. தொடர்ந்தும் 32வது அதிபராக ஜனாப் SA சலாம் அவர்கள் 2005 7ஆம் மாதம் 5ஆம் திகதி நியமிக்கப்பட்டார். அன்னூர் மத்திய கல்லூரியின் நிர்வாகத்தினை அன்னூரின் பழைய மாணவர்களால் பொறுப்பேற்கும் சகாப்தம் இவருடன் தொடங்குகின்றமே ஒரு சிறப்பாகும். அன்னூரில் சேவையாற்றிய இதுவரை எல்லா அதிபர்களும் எதிர்நோக்கிய பாரிய பிரச்சனையான ஆசிரியர் பற்றாக்குறை இவருடைய காலத்தில் நிவர்த்தியானது வரவேற்கத்தக்க விடயமாகும். எனவே சகல துறைகளிலும் அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடிகிறது. கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் முதலாக ஒரு பிள்ளை 10Aயும் உயர்தரத்தில் 3 பிள்ளைகள் 3A பெற்றுக்கொண்டமே குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். சிறந்த உதவி அதிபராக கடமையாற்றி நல்ல அனுபவம் பெற்றவரான இவருடைய பதவி காலத்தில் அன்னூர் இன்னும் பல படிகளை தாண்டும் என நம்ப முடியும். பொதுவாக அன்னூர் மத்திய கல்லூரியில் சேவை செய்த ஆரம்பம் முதல் இன்று வரை அதிபர்களுடைய வரலாற்றிலே ஒரு பொது பண்பினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எந்த அதிபருமே எந்த விதமானதொரு தரக்குறைவானதோ சமூகத்துக்கு ஒவ்வாதோ எவ்வித காரியங்களில் ஈடுபட்டதாகவோ அல்லது தொடர்பு பட்டதாகவோ இல்லை. இது வருங்கால அதிபர்களுக்கு நினைவில் கொள்ளத்தக்கதோர் முன்மாதிரியாகும். ஊரின் நிர்வாகமும் தலைமைத்துவமும் பற்றி நோக்குவோம். மாததெத்தா வெவவில் ஆரம்ப குடியேற்றம் தோன்றியதுடன் இங்கே ஒரு நிர்வாக அமைப்பும் தோன்றியிருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சூழலில் இருந்து வந்த நடைமுறைகளும் இஸ்லாமிய ஒழுங்குகளும் வித்தியாசமானவை. எனவே இந்த ஒழுங்குகளை பேணும் விதத்தில் சில கட்டுப்பாடுகளும் அதிலிருந்து உருவாகும் கட்டுக்கோப்புகளும் உருவாகி இருக்கின்றன. முன்னர் விவரிக்கப்பட்டுள்ளவாறு கோபாலகெதரவுக்கும் பெண்ணின் தாய் வீட்டுக்கும் இடையில் ஏற்பட்ட ஆரம்ப தகராறு இதற்கான அபூர்வ ஆதாரமாகும். ஆரம்ப காலத்திலிருந்தே அவ்வக்கால நிலைமைகளுக்கு ஏற்ப அரச நிர்வாக முறைமைகள் நடந்துள்ளன. அரச நிர்வாகத்தினை கொண்டு செல்லக்கூடிய அதிகாரிகள் நியமனம் பெற்றனர். ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது மாகாணத்தின் அரசாங்க அதிபர் அப்போதைய தேசாதிபதியுடைய பிரதிநிதி என்ற வகையில் சர்வ அதிகாரம் கொண்டவராக இருந்தார். எனவே அவருடைய ஆணையின்படியே எல்லா நியமனங்களும் நடைபெற்றன. கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி கிராமங்களை பரிபாலிப்பதற்காக 2 வகையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். ஒருவர் கிராமத் தலைவர் எனப்படுபவர். இவர் பொதுவான அரச பணிப்புகளை செயற்படுத்துவார். மற்றவர் ஊரில் நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கு போலீசுக்கு உதவி செய்யக்கூடியவர். இவர் போலீஸ் முலாதானி எனவும் கம் ஆராய்ச்சி எனவும் குறிப்பிடப்பட்டார். இந்த பதவி கிராமத் தலைவர் பதவியை விட அதிகாரம் கூடியதாகும். குற்றம் செய்தவர்களை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைப்பது இவர்களுடைய பிரதான பணியாகும். அந்த காலத்தில் குற்றங்கள் செய்வோர் பெரும் தந்திரங்களிலும் கை தேர்ந்தவர்கள். பல சிரமங்களின் மத்தியில் கைது செய்யப்பட்டவர்கள். அப்பாவிகள் போல இருந்துவிட்டு போலீசாரை சிக்கல்களுக்கு உள்ளாக்கி படாத பாடுபடுத்திவிட்டு தப்பிச் சென்ற ஏராளமான சம்பவங்கள் இங்கே இருக்கின்றன. 1870ஆம் வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் திகதி ஹாலியா முல்லையைச் சேர்ந்த லெப்பை தம்பி மீரா லெப்பை என்பவருக்கு வழங்கப்பட்ட போலீஸ் முலாதானி பதவிக்கான நியமன கடிதத்தின் பிரதியை மேலே காண முடிகின்றது. அன்று 3 மொழிகளிலும் நியமன கடிதம் அமைந்திருப்பதை அவதானிக்க முடியும். இவர்
ஒஃபிசர் என அழைக்கப்பட்ட ஜனாஃப் எம்எல் பக்கீர் தம்பி அவர்களுடைய தந்தை ஆவார். இவருக்கு மஹகம, கோபாலகெதர, ஹதிராமுல்ல, கொட்டங்க, பிட்டியகெதர, ரதாகல, பல்லேமுல்ல, பொல்வத்த ஆகிய பகுதிகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தமையையும் இந்த நியமன கடிதத்தில் காண முடிகின்றது. அன்று களவு, சூதாட்டம் என்பனவே பிரதான குற்றங்களாக இருந்தன. விவசாய நிலங்களை குறிப்பாக வெல்விதான எனப்படும் உத்தியோகத்தர் கண்காணித்தார். பொல்வத்தியைச் சேர்ந்த ஜனாஃப் முகமது லெப்பை அவர்கள் அறிந்தவரே முதலாவதாக நியமனம் பெற்ற விதானி ஆவார். புதிய விவசாய காணி உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படும் வரை பலர் இந்த பதவியை வகித்துள்ளனர். இவர்கள் எல்லா நெற்காணிகளையும் கணக்கு வைத்து விவசாயிகளுடைய விவசாய தேவைகளை நிறைவேற்றியுள்ளனர். வேறொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல 1960ஆம் ஆண்டில் பானகமுவை பிரிவில் 148 ஏக்கரும், தலம பிரிவில் 7 ஏக்கரும், குருமட பிரிவில் 56 ஏக்கரும் ஆக மொத்தம் 211 ஏக்கர் வயல் நிலங்களே இங்கே இருந்தமை கொட்டாம்பிட்டிய அல்ஹாஜ் அப்துல் ஹமீது விதான மஹத்தியாவுடைய பதிவேட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. பொதுவாக முஸ்லிம் ஊர்கள் என்றும் பள்ளிவாசல்களினால் மேற்பார்வை செய்யும் மார்க்க சட்ட வரம்புகளுக்குட்பட்டே இயங்கி வருகின்றன. ஆரம்ப காலங்களில் பள்ளிவாசல் கத்தீப் அவர்கள்தான் ஊரின் தலைவராக செயற்பட்டார்கள். கத்தீப்மார்கள் நல்லொழுக்கமும் தலைமை தாங்கி வழிநடத்தும் ஆளுமையும் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இன்றும் அத்தகையவர்களை காண கிடைப்பது பாக்கியமே. இன்றும் பள்ளிவாசல்கள் தான் முஸ்லிம்களுடைய நிர்வாக மையங்களாக விளங்குகின்றன. வக்பு சபை அறிமுகமானதன் பின்னர் நிர்வாக சபை தலைவர் ஊரின் அல்லது ஒரு ஜமாத்தின் தலைவராக செயற்படுகின்றார். இந்த நடைமுறை பானகமுயிலும் ஒழுங்காக பேணப்பட்டு வந்துள்ளது. ஜமாத் பிரிவினைக்கு முன்பு பள்ளிவாசல் கத்தீப் தான் ஊரின் ஏக தலைவராக இருந்தார். கிடைக்க பெற்ற தகவல்களின்படி ஜனாஃப் முகமது சுலைமான் ஆலிம் அவர்களும் அவரை தொடர்ந்து பெரிய ஆலிம்சா என்றழைக்கப்பட்ட ஜனாஃப் எம்எல் அப்துல் காதர் அவர்களும் அவர்களை தொடர்ந்து தங்களுடைய தகப்பனார் அஸ்ஸையது யாசின் மௌலானா அவர்கள் ஒரு குறுகிய காலத்திற்கும் இவரை அடுத்து தங்கள் என்றழைக்கப்பட்ட சையது யாசின் சையது முகமது மௌலானா அவர்களும் தான் இறுதியாக பணிபுரிந்த ஊரின் ஏக தலைவர்கள் அவர். இவர்களுக்கு முற்பட்டவர்களை பற்றிய தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மார்க்க பிரிவினையின் பின்பு 2 பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டு 2 ஜமாத் தலைவர்கள் நியமனம் பெற்றனர். பழைய ஜமாத்தினருக்கு ஜனாஃப் எம்எஸ்எம் சாலிஹ் ஆலிம் அவர்களும், புதிய ஜமாத்தினருக்கு அல்ஹாஜ் எம்எல் முகமது லெப்பை சின்ன ஆலிம் அவர்களும் முதலாவது தலைவர்களாக கடமை புரிந்துள்ளனர். இவர்கள் தமது பணிகளை திறம்பட நிறைவேற்றியுள்ளனர். பானகமுவை சமூகம் இன்றும் இவர்களை பாராட்ட தவறவில்லை. ஊரின் நிர்வாகம், குறிப்பாக சன்மார்க்க கட்டுக்கோப்புக்குட்பட்ட எல்லா விடயங்களும் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் மேற்பார்வைக்கு உட்பட்டனவாகும். இதன் மூலம் எமது சமூகம் ஒருமுகப்பட்டு ஏகப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள முடிந்துள்ளது. இன்று இலங்கையின் இஸ்லாமிய சமூகம் அவை சார்ந்த பள்ளிவாசல்களின் நிர்வாகத்தின் கீழ் ஒன்றுபட்டுள்ளமையினால் ஏனைய சமூகத்தவர்களுடைய பாராட்டினையும் பெற முடிந்திருக்கின்றது. தொடர்ந்தும் பானகமுயின் பாரம்பரிய வைத்தியத்தை பற்றி பார்க்கும் பொழுது, பானகமுயில் ஆதியிலிருந்தே சிறந்த வைத்தியர்கள் வாழ்ந்துள்ளார்கள். நவீன வைத்தியங்கள் வளராத அன்று பாரம்பரிய வைத்தியமே கை கொடுத்துள்ளது. அத்துடனே ஓதி பார்த்தல் எனும் அல்குர்ஆன் சூறாக்களை ஓதி ஊதுவதும் மந்திரிகங்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கே ஒவ்வொரு துறையில் பிரபலமானவர்கள் இருந்துள்ளனர். இவற்றுள்ளும் விசக்கடி, முறிவுகள், அஜீரணம் போன்றவற்றுக்கு நேரடியாக மூலிகைகள் போன்றவற்றினாலே சிகிச்சை அளிக்கப்பட்டன. ஏனைய காய்ச்சல் உட்பட பொதுவான உடம்பு பற்றிய வருத்தங்களுக்கு ஓதி பார்த்தல், மந்திரீகம், நேர்ச்சைகள் போன்ற வழிகளிலேயே சிகிச்சை பெற்றார்கள். 1790ஆம் ஆண்டென மதிக்கத்தக்க காலத்தில் இங்கே பிரபலமான ஒரு தமிழ்நாட்டு வைத்தியர் வாழ்ந்துள்ளார். இவர் பற்றிய மேலும் விபரங்கள் வேறொரு தலைப்பின் கீழ் விபரிக்கப்பட்டுள்ளது. இவருடைய வைத்தியம் இவருடைய சந்ததிகள் மூலம்
இன்றும் மேற்கொள்ளப்படுவது பெருமைக்குரிய விடயமாகும். இன்றும் அவர் கைப்பட எழுதிய ஏடுகளுள் சில பாதுகாப்புடன் இருக்கின்ற ஏடுகள் 3 பிரிவுகளாக மூவித நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை இயம்புகின்றன. அவை விசக்கடி வைத்தியம், கட்டி வைத்தியம், விரேசனம் எனும் அஜீரண வாந்தி எடுத்தல் என்பனவாம். இன்னும் பல பிரிவுகளும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றை இன்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று பெற்றுக்கொள்ள முடிந்த சரியான தகவல்களின்படி ஆரம்பத்தில் இங்கே வந்த வைத்தியர் நைந்த உடையார் என அறிய முடிகிறது. நைந்த உடையாரை அடுத்து அவருடைய மகன் வாப்பு லெப்பை, அவருடைய மகன் மீரா லெப்பை, இவருடைய பிள்ளைகள் 3 இந்த 3 பிரிவுகளின் ஏடுகளையும் பாதுகாத்து சிறந்த வைத்தியர்களாக திகழ்ந்துள்ளார்கள். இந்த ஏடுகள் 1803ஆம் ஆண்டில் எழுதப்பட்டுள்ளன. இந்த 3 விபரம் வருமாறு: முதலாவது, குருமடையில் வாழ்ந்த ஜனாஃப் எம். அப்துல் கரீம் அவர்களிடம் 1வது பிரிவு விச வைத்திய ஏடு இருந்தது. இதனால் இவர் பிரபல விச வைத்தியராக விளங்கினார். இன்று அந்த ஏடு இவருடைய மகன் ஓய்வு பெற்ற அதிபர் ஜனாஃப் ஏசி சம்சுதீன் அவர்களிடம் இருக்கிறது. இவரும் இந்த வைத்தியத்துறையில் சிறப்பாக விளங்குகின்றமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். 2வது, ஜனாஃப் எம். உதுமான் லெப்பை அவர்கள். இவரிடம் கட்டிகளுக்கான வைத்திய ஏடு இருந்தது. இவரும் சிறந்த ஒரு கட்டி வைத்தியராக விளங்கினார். இன்று அவருடைய மகன் ஜனாஃப் யூஎல் மஹ்மூது அவர்களிடம் அது இருக்கிறது. இவரும் ஒரு வைத்தியர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது, என். காதர் ஹுசைன் அவர்கள். இவர் கலேவலையில் வசித்தார். இவர் மேற்கூறப்பட்ட இருவருடைய நெருங்கிய சகோதரர் ஆவார். இவரிடம் விரேசனம் எனப்படும் அஜீரண வாந்தி எடுக்க வைத்தல் வைத்திய ஏடு இருந்தது. இன்று அந்த ஏடு இவருடைய மருமகன் ஜனாஃப் எம். அப்துஸ் சமது அவர்களிடம் இருக்கிறது. அவர் இன்று பானகமுயில் பிரபல வைத்தியராக பணி செய்கிறார். ஆனால் இவர்களுக்கு முன்பும் வைத்தியர்கள் பணியாற்றியிருக்க வேண்டும். அவர்கள் பற்றிய தெளிவான விவரங்களை திரட்டிக்கொள்ள முடியவில்லை. இங்கே மேலும் பல வைத்தியர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். குருக்கல்லத்தா என அழைக்கப்பட்ட ஜனாஃப் நாகூர் லெப்பை அவர்கள் பலவித வைத்தியங்கள் செய்துள்ளார். ஓதி பார்த்தல், இஸ்ம், அஸ்மா முதலான விடயங்களிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய அல் குர்ஆன் பாராயணம், கிராத் என்பன கேட்பதற்கு மிகவும் இனிமையானவை. இவர் சிறந்த அரபு மொழி உச்சரிப்புடன் ஓதக்கூடிய திறமையுள்ளவர் என்பதை இங்கே விசேடமாக சுட்டி காண்பிக்க வேண்டும். இவருடைய வைத்திய முறைகள் இவருடைய மகன் ஜனாஃப் என்.எல். சுபைர் அவர்களால் இன்று தொடரப்படுகிறது. சாலியா முல்லையில் உள்ள பரிசாரி வளவு என்றழைக்கப்படும் மனையில் வாழ்ந்த ஜனாஃப் எம்.எல். முகமது லெப்பை அவர்கள் பிள்ளைகளுக்கான வருத்தங்களுக்கு சிகிச்சை செய்து வந்துள்ளார். பயன்மிகு எண்ணெய் வகைகள் தயாரிப்பதில் பெயர் பெற்றிருந்தார். இவர்களது வசிப்பிடம் பரிசாரி வளவு என பிரபல்யம் பெற்றது. இது தோட்டத்து வளவு என இன்று அழைக்கப்படுகிறது. இவருடைய பரம்பரையினர் சிறந்த வைத்தியர்களாக திகழ்ந்துள்ளார்கள். அது பற்றிய விவரங்களை சேகரித்து கொள்ள முடியாமை பெரும் குறைபாடாக இருக்கின்றது. இவர்கள் பொதுவான வருத்தங்களுக்கான வைத்தியம் புரிந்துள்ளார்கள். இருப்பினும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் கோழை எனப்படும் வலிப்பு வருத்தங்களுக்கான சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு பெற்றிருந்தார்கள். இவர்கள் தயாரிக்கும் தயிர்வாழ எண்ணெய் பிள்ளைகளுடைய வருத்தங்களுக்கு இந்த பிரதேசத்திலே பெயர் பெற்றது. இன்று அவருடைய மகள் ஜனாஃபா எம்.எல். ஃபாத்திமா அவர்கள் ஓரளவான வைத்தியங்களை செய்து வருகின்றார். இந்த பரம்பரையினரிடம் இருந்த பாரம்பரிய வைத்திய ஏடுகளை சில அயல் கிராமத்தவர்கள் பெற்று இன்று பிரபல வைத்தியர்களாக இயங்குகின்றமை குறிப்பிட வேண்டியதொன்றாகும். ஓதி பார்த்தல், கை வைத்தியம் போன்றவற்றில் ஜனாஃப் என்.எல். மஹ்மூது அவர்களும் பயன்மிகு சேவைகளை செய்துள்ளார். பிள்ளை பெற்றின் போது இவருடைய ஓதல்களினால் தாய்மார்கள் நலம் பெற்றுள்ளார்கள். மேலும் இங்கே மிருக வைத்திய துறையில் பிரபலமான வைத்தியர்கள் இருந்துள்ளார்கள். இங்குள்ள மக்களுடைய பாரம்பரிய வருவாய் வழிகளுள் மந்தைகள் பிரதான இடம் பெற்றிருந்தன. எனவே மந்தைகளுக்கான வைத்தியமும் முக்கியமானதாக கணிக்கப்பட்டது. கோபாலகெதரவில் வாழ்ந்த பிரபல மிருக வைத்தியர் அகமது கண்டு அவர்கள் திறமை வாய்ந்த மிருக வைத்தியராக விளங்கினார். அவருடைய மகன் நெய்னா லெப்பை இவரும் சிறந்த வைத்தியர். இவருடைய மகன் அல்ஹாஜ் என்.எல். இஸ்மாயில் லெப்பை அவர்கள்
இவர் இன்றும் தனது பரம்பரை வைத்தியத்தை சிறப்பாக செய்து வருகிறார். ஊக்குவிப்புகள் இன்மையினால் இங்கே சுதேச வைத்தியங்கள் மங்கி வருகின்றன. எனினும் மேல்நாட்டு வைத்தியம் அறிமுகமில்லாத காலத்தில் சுதேச வைத்தியர்கள் ஆற்றியுள்ள சேவைகள் என்றுமே மதிக்கத்தக்கனவாகும். தொடர்ந்தும் கல்வித்துறையில் ஒரு ஆதங்கம் பானகமுயில் ஏற்பட்டுள்ளது. பானகமுயில் கல்வி வளர்ச்சி துரித வேகத்தில் எழுச்சி பெறுகின்றமை மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஊரில் கல்வி அறிவுள்ளோர் தொகை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. கல்விக்கு உதவும் பலர் காத்திருக்கின்றார்கள். இங்குள்ள சங்கங்கள் எல்லாம் கல்விக்கு உதவுவதையே முக்கிய குறிக்கோள்களாக கொண்டு இயங்குகின்றன. பெற்றோர்களிடமும் பெரும்பான்மையான மாணவர்களிடமும் கல்வி தாகம் வளர்ந்திருக்கின்றது. இந்த கல்வி வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட திசையை மாத்திரம் நோக்கி இருப்பது வரவேற்கத்தக்கதல்ல. இன்று சமூகத்தில் முக்கிய 2 துறைகளில் கவனம் விடுபட்டு வருகின்றமையை அவதானிக்க முடியும். இந்த துறைகள் சீர் செய்யப்படுவது ஆரோக்கியமானதொரு சமுதாயத்துக்கு மிக பெரும் தேவையானதாகும். ஒன்று, சன்மார்க்க கல்வி இங்கே வளர்ச்சியடையும் வேகம் திருப்திகரமானதாக இல்லை. பெற்றார் பிள்ளைகளுடைய கல்வி பெறுபேற்றை எதிர்பார்க்கும் அளவு அக்கறை சமய மாண்பு வளர்ச்சியில் காட்டப்படுவதில்லை. எமக்கு சொந்தமான தனித்துவங்களை பிள்ளைகளிடம் எடுத்து காட்டுவதும் அவர்களை அதன் வழி இட்டுச் செல்வதும் பெற்றார் ஆசிரியர் ஆகிய இரு பாலாரினதும் கடமையாகும். எந்த நிலையிலேனும் உயர் சித்தி பெற்றால் போதும் என்ற எண்ணம் முழுமையானதல்ல. பிள்ளைகளுடைய எதிர்கால சீரிய வாழ்க்கைக்கு இது போதுமா என்று சிந்திக்க வேண்டியுள்ளது. இஸ்லாம் உலகமயமாகும். இன்று இங்கு வளரும் பிள்ளைகளும் இதற்கு பங்குதாரராக வேண்டும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். மற்றது, இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியே ஒரு நாட்டினதோ அல்லது ஒரு இடத்தினதோ வளர்ச்சிக்கான எடுகோலாக கொள்ளப்படுகிறது. இங்கே தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சி மக்கள் தொகையில் 0.5% கூட எட்டவில்லை. தொழில்நுட்பம் என்பதற்கு இங்கே பிழையான வியாக்கியானம் கொடுக்கப்பட்டுள்ளமை வருந்தத்தக்கது. அதற்கு வழங்கப்படும் இடம் கிட்டத்தட்ட 0 இங்கு தொழிலில்லா பிரச்சினை மிகவும் அதிகம். கணிசமான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருப்பது ஒரு வகையில் பயங்கரமானது, சிந்திக்கப்பட வேண்டியது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் வருவாயை தருகின்றன, ஆனால் அது நிரந்தரமானதல்ல. இங்கே குடிக்கொண்டுள்ள சிரமமில்லாமல் உழைத்து உயர்வான வருவாய் பெற வேண்டும் எனும் மனோபாவம் பயங்கரமானது. ஹலாலான தொழிலுக்காக உடம்பில் உடையில் கரைப்படிவதை இங்குள்ள இளைஞர்கள் அவமானம் அல்லது தரக்குறைவென்று எண்ணுகிறார்கள். இந்த எண்ணத்தை மாற்ற சமூகத்தில் அக்கறையுடையவர்கள் முயற்சிக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு நுழைவோர் வீதம் பெருகும் அளவுக்கு வாழ்க்கை வசதிகளும் பெருகும். புதிய கண்டுபிடிப்பாளர் ஊக்குவிப்பு திட்டம் என்று பிரபல்யம் பெற்றுள்ளது. இங்கே இது அறிமுகமாகவில்லை. நாளை உலகம் தொழில்நுட்பவியலாளர் கையில் தான் என்பதை இளைஞர்கள் கவனத்தில் கொண்டால் நாளை வறுமையற்ற வாழ்வை பானகமுயிலும் காணலாம். எங்கும் எல்லாவற்றிலும் கணினிமயமாகும். இன்று கணினி தொழில்நுட்பம் கற்று தேர்ந்த ஒருவரும் இங்கே இன்னும் உருவாகவில்லை. இது ஏமாற்றத்துக்குரியது. கணினி கற்கிறோம் என்று கற்றவை என்ன? வளரும் பருவத்தினர் கணினி கல்வி என்று ஒவ்வாதனவற்றை கற்றுக்கொண்டுள்ளார்கள். இவற்றினாலான விளைவுகள் ஏராளம். பெற்றார் இது பற்றி இன்னமும் விழிக்கவில்லை. ஒரு துறையில் கல்வியை வளர்த்து அத்துறையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளவும் கற்ற கல்வியினால் உச்ச பயனை பெறவுமே கணினியை உபயோகிக்க வேண்டும் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பில்கேட்ஸ் கூறியதை இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். எம்மை சூழ உள்ள சகோதர இனத்தவர்கள் தொழில்நுட்ப துறையில் ஈடுபட்டு உழைத்து உயர்கின்றமையை உதாரணமாக கொள்வது சாலச் சிறந்தது. இங்கே அதிர்ச்சி தரும் விடயம் ஆண் பிள்ளைகளுடைய கல்வி கற்கும் வீதம் வரவர குறைந்து வருவது. இந்த நிலைமை சமூக கட்டுக்கோப்பினை குலைக்கக்கூடியது. பெண்கள் கல்வி கற்க வேண்டும், ஆனால் ஆண்கள் கல்வி கற்றுத்தான் ஆக வேண்டும். பொதுவாக முஸ்லிம்களிடம் பொருள் விளங்காத ஒரு கௌரவ உணர்வும் அண்மை காலமாக துளிர்கின்றது. பானகமொழியும் அதிலிருந்து விடுபடவில்லை. சில பிள்ளைகள் உள்ள பெற்றோர் ஆண் பிள்ளைகளை சிங்கள மொழி பாடசாலைக்கும் பெண் பிள்ளைகளை தமிழ் மொழி மூல பாடசாலைக்கும் அனுப்புகின்றனர். சிலர் தமது பிள்ளைகள் தாய்மொழியில் கற்பதை தரக்குறைவாக எண்ணுகின்றனர். தாய்மொழியில் ஆண் பிள்ளைகள் கற்பதனால் பூரணத்துவம் பெற மாட்டார்கள் என எண்ணிவிட்டனர் போல. சிங்கள மொழி மூலம் கற்கும் முஸ்லிம் மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களை அந்த பெற்றார் இதுவரை உணரவில்லை. எமது சில சகோதரர்கள் அண்மையில் நடாத்திய ஆய்வொன்றில் பின்வரும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கிடையில் சிறிய அளவிலேனும் பிரச்சினைகள் தோன்றினால் முதலாவதாக எடுத்த எடுப்பில் இனத்தை தூசிப்பார்கள். இப்படியான
வசைகளை துடிப்புள்ள ஒவ்வொரு மாணவனும் தினமும் அனுபவித்து கொண்டே இருப்பான். காழ்ப்புணர்வு வேறாக வேலை செய்யும். இதனால் தலை நிமிர்ந்து வாழ பழக வேண்டிய ஒரு பிள்ளை தலை குனிய பழகுகிறான். ஏளன வார்த்தைக்கு நடுவே வளரும் பிள்ளை கோழையாய் வாழ கற்றுக்கொள்ளும் எனும் ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ பிரிவின் பிரகடனத்தை சிந்தனையில் கொள்வதில் பயனுண்டு. எனவே பிள்ளைகள் சூழலினால் அடையும் மாற்றங்களை பற்றி பெற்றோர் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பிள்ளைகளை கற்பிப்பது கொண்டு பெற்றோர் பெருமைப்பட முனைகிறார்கள். பிள்ளையுடைய ஆளுமை வளர்ச்சி எதிர்கால வாழ்க்கையை பற்றி பொருட்படுத்துவது இல்லை. தாய்மொழியில் கற்றவர்கள் சமூக விடயங்களில் தலைமை தாங்கும் துணிவை பெறுகிறார்கள். சமூகத்துடன் இரண்டர கலந்து பணிபுரிகிறார்கள். தாய்மொழியில் கற்று சிறப்புற்றவர்களே இன்று வாழும் இலங்கையின் முஸ்லிம் கல்விமான்கள். கல்வித்துறையில் நாடிய இலக்கினை அடையும் வசதி இன்று தாராளமாக அரசு செய்து கொடுத்துள்ளது. எங்கள் அன்னூர் மத்திய கல்லூரியின் கல்வித்தரம் என்றும் சகோதர மொழி பாடசாலைகளின் தரங்களை விட குறையவில்லை எனும் உண்மையினை எத்தனை பெற்றோர் விளங்கி வைத்துள்ளனர். இங்கு கற்றவர்கள் எந்த நிலையை அடையாது விட்டனர். ஆற்றல் உள்ள பிள்ளை தன் தாய்மொழியில் கற்கும் போது இரண்டு சக்திகள் அவனுக்கு துணையாகின்ற உண்மையை இனியாவது உணர வேண்டியுள்ளது. இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் தமிழ் மொழி மூலம் கற்பதனால் பல அனுகூலங்கள் இருக்கின்றன. தொடர்ந்தும் மாணவர் தலைமுறையினர் பற்றி அவதானிக்கும் பொழுது இப்போதைய மாணவ செல்வங்கள் முன்பு வாழ்ந்த மாணவ மணிகளுடைய ஒழுக்கங்களை அலசுவது கொண்டு நிறைய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நோக்குடன் பானகமுயின் மூதாதை மாணவர்கள் நோட்டமிடப்படுகின்றனர். கற்பிப்பவர்களை கௌரவிக்காத சமுதாயம் அறிவை எட்டிவிட முடியாது. அறிவை பெற்றுக்கொள்ளவும் பெற்று அறிவின் பயனை அனுபவிக்கவும் கற்பிப்பவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டாலே ஒழிய முடியாது. இது பற்றிய மேல் விளக்கங்களை பெற எங்கும் அலைய வேண்டியதில்லை. சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளை தாராளமாக போதும். ஆரம்ப கால பானகமுய் மாணவர்கள் கீழ்ப்படிவு என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தார்கள். இவர்களிடம் காணப்பட்ட மிகவுமே சிறப்பான பண்பு எப்படியான பணிவிடைகள் செய்தேனும் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் எனும் ஆவலாகும். இப்படியாக கற்று உயர்ந்த மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்கிறார்கள். பெற்றோர் வறியவர்களாக இருந்த போதும் மாணவர்களிடம் காணப்பட்ட கீழ்ப்படிவின் காரணமாக ஆசிரியர்களுடைய ஆதரவினை பெற்று கல்வியை தொடர்ந்து உயர்வடைந்தவர்கள் ஏராளமானோர் இங்கே இருக்கின்றார்கள். இந்த உண்மை இன்றைய மாணவர்களுக்கும் நல்ல உதாரணமாக இருக்கலாம். இங்குள்ள பெற்றோர்களையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்த வேண்டும். பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தும் பக்குவம் இங்கே காலாகாலமாக இருந்து வரும் மரபாகும். வெளியூர்களில் இருந்து வரும் ஆசிரியர்களுக்கு தங்குவதற்கு இடமும் உணவும் கொடுத்து ஆதரிக்கும் தன்மை இந்த ஊருக்கே ஒரு தனித்துவமானதாகும். இந்த ஊரின் துரித கல்வி வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் தண்டித்தால் விசாரிக்க செல்லும் பெற்றார் இங்கே மிகவும் குறைவு. அடிபடாவிட்டால் படிபடாது எனும் பாரம்பரிய உண்மையை இங்குள்ள பெற்றோர் நன்கு உணர்ந்துள்ளனர். அன்று தமது வீடுகளுக்கு ஒரு ஆசிரியர் வருவதென்றால் பெரும் கௌரவமாக கொண்டனர். பிள்ளைகளுடைய பெற்றார் மரியாதையுடன் உபசரிப்பார்கள். இந்த தன்மை இன்றும் அப்படியே. சில சந்தர்ப்பங்களில் அவசரப்பட்டு ஆசிரியர்களை திட்டி பிரச்சினைப்படுத்திய சில பெற்றோருடைய பிள்ளைகள் அறிவை விட்டும் தூரமான நிகழ்வுகள் பிற இடங்களில் போல இங்கும் ஏற்பட்டுள்ளன. கழிந்த சில கசப்பானவை மறந்து போகட்டும் எனும் நினைப்பில் குறிப்பிடத்தக்க சில அலங்கோல நிகழ்வுகளை இங்கே காண்பிக்காமல் விடுவது நல்லது. தண்டனைகள் பெற்றும் கூட ஆசிரியர்களை மதித்து மரியாதை செய்த மாணவர் இலக்கணங்களை இங்கே காண முடிகின்றது. வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய விடயங்களையும் உதாரணமாக முன்வைக்க முடியும். படிப்பவர்கள் சில நல்லவர்களை விமர்சிப்பார்கள் என்பதனால் மேல் விளக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியுள்ளது. இந்த இடத்தில் மனங்களை குளிர வைக்கும் ஒரு நல்ல விடயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியும் உத்தம பண்பு இன்றும் இங்கே உயர்மட்டத்தில் இருந்து வருகிறது. தாம் அடைந்துள்ள நிலைகளை புறந்தள்ளி தமக்கு கற்பித்த ஆசிரியர்களை மதித்து மரியாதை செய்யும் பாரம்பரிய பண்பு இன்றும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். விவசாய முயற்சிகள் எனும் அத்தியாயத்தை புரட்டி பார்க்கும் பொழுது உலகின் முதலாவது குடியிருப்புடன் விவசாயம் ஆரம்பிப்பது போலவே பானகமுயில் விவசாய முயற்சிகளும் முதல் குடியேற்றத்துடனே ஆரம்பிக்கப்படுகின்றன. தோர்ந்து போன மாததெத்தாவில் தொழில் முயற்சியாக மந்தை மேய்ப்புடன் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டது. இங்கே ஆரம்பம் முதல் பெரும்பு என்று பெரும் போகத்தையும் சிறுவு என்று
சிறுபோகத்தையும் குறிப்பிடுகின்றனர். பெரும்போகம் சிறப்பாகவும் சிறுபோகம் சாதாரணமாகவும் செய்கை பண்ணப்பட்டன. இரண்டு போகங்களும் சிறப்பாக செய்கை பண்ணப்பட்ட காலமும் உண்டு. ஆரம்ப கால விவசாய முயற்சியில் பல தனித்துவமான பண்புகள் காணப்பட்டன. விவசாயம் கூட்டு முயற்சியாகவே செய்யப்பட்டது. ஒருவருடைய நிலத்தில் உழுதல், விதைத்தல், அறுவடை போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லோரும் கூடி பொழுதுபோக்காக உதவுவது மரபாக இருந்தது. கூலிக்கு வேலை எனும் பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை. வயல்களில் கூலிக்கு வேலை வாங்குவதும் குறைபாடு போல கணிக்கப்பட்டது. பொதுவாகவே எல்லா இடங்களிலும் அவ்வாறான பண்புகள் காணப்பட்டன. அறுவடையின் போது நிலமற்ற வறியவர்களுக்கும் உணவு தேவைக்காக சற்று ஒதுக்கப்பட்டது. இங்கே அரிசி விலைக்கு வாங்குவது தரக்குறைவான செயல் என்பது அண்மை காலம் வரை நடைமுறையில் இருந்த ஒரு சுய கௌரவமாகும். நில உரிமையாளர் நிலத்தை உழவும் அறுவடை செய்யவும் நிரந்தரமாக கொய்யன் எனப்பட்ட வேலையாளர்களை அமர்த்தி இருந்தார்கள். இந்த சொல் கொவியா எனும் விவசாயியை குறிக்கும் சிங்கள சொல்லின் திரிந்த வடிவமே. இங்கே கொய்யன் எனப்பட்டவர்கள் இரண்டு பிரிவினராக பணியாற்றினார்கள். நிலத்தை உழவும் அறுவடை செய்த நெற்கதிர்களை மிதிப்பதற்கும் எருதுகளை வழங்குபவர் மாட்டு கொய்யன் எனப்பட்டான். ஏனைய விதைத்தல் முதலான வயல் வேலைகளை பொதுவான கொய்யன் செய்தான். அறுவடையில் பாதி நில உரிமையாளருக்கும் மீதி இரண்டு கொய்யன்களுக்கும் சரிபாதியாக வழங்கப்பட்டன. இந்த நடைமுறை இங்கே காலாகாலமாக இருந்து வந்த ஒழுங்காகும். ஆரம்ப கால நில உரிமையாளர் வயல் வேலைகளை செய்ய வேண்டிய சகல உபகரணங்களையும் வைத்திருந்தார். உழவும் நெல் மிதிக்கவும் வேண்டிய மாடுகளையும் வைத்திருந்தார். அந்த மாடுகளை மேய்ப்பவன் தான் மாட்டுகொய்யன் எனப்பட்டான். பிற்காலத்தில் இந்த நிலைமை மாறி மாட்டுகொய்யன் சொந்தமாக மாடுகளை வைத்திருக்கலானான். மாட்டுகொய்யனிடம் ஏராளமான எருதுகள், குறிப்பாக எருமைகள் இருந்தன. ஒரு போகத்துக்கு 2 தடவைகள் உழும் போதும் நெற்கதிர் மிதிக்கும் போதும் இவர்களுடைய பங்களிப்பு பெறப்பட்டது. இப்படியாக கொய்யன்மார் பல வயல்களில் பணி செய்வார்கள். எனவே அவர்களுக்கு கணிசமான வருவாய் கிடைத்தது. வயல் நிலம் தவிர்ந்த மேட்டு பகுதிகளில் குரக்கன், திணை வகை, எள்ளு முதலாம் சேனை பயிர்கள் செய்யப்பட்டன. சிலர் புகையிலையும் செய்கை பண்ணினர். விவசாய பணிகளில் சூழவுள்ள மேட்டு பகுதி கிராம மக்களே பெரும்பாலும் கொய்யன்களாக வேலை செய்தார்கள். எனவே இவர்கள் முஸ்லிம்களுடன் மிகவும் மரியாதையுடனும் நேசமாகவும் நடந்து கொண்டார்கள். தாம் வேலை செய்யும் வயற்காரருடைய சகல நன்மை தீமைகளிலும் பங்கெடுத்தார்கள். அவர்கள் வேலை செய்யும் நிலம் அவர்களுடைய சொந்த நிலம் எனும் மனப்பாங்கில் பற்றுடன் பணியாற்றினார்கள். அவர்கள் முஸ்லிம் பெண்களை நாச்சிரே எனும் பெயர் கொண்டழைத்தனர். இது ஒரு மரியாதைக்குரிய சொல்லாக கணிக்கப்பட்டது. பானகமொழியில் விவசாய முயற்சிகள் எல்லாம் மழை நீரை நம்பியே நடைபெற்றன. பெரும்பாலும் வருடத்தில் ஒரு போகமே செய்யப்பட்டது. குருமடை பகுதியில் வற்றாத நீரூற்றுக்கள் பாய்வதனால் 2 போகங்கள் செய்யப்படுகின்றன. 80ஆம் ஆண்டுகளில் இருந்து சிறு போகங்களின் போது சிகரெட், புகையிலை செய்கை பண்ணும் வழக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் பல விவசாயிகளும் சில வர்த்தகர்களும் பயனடைந்தார்கள். இதன் மூலம் விவசாயிகளுக்கு உழைப்புக்கான ஊதியம் என்ற அளவில் ஆதாயம் கிடைத்தது. ஆனால் முன்பு மேட்டு நிலங்களில் ஒரு வகை புகையிலை பயிரிடப்பட்டது. இதனை அடிப்படையாக கொண்ட உழைப்புகளிலும் பலர் ஈடுபட்டனர். மேட்டு நிலங்களில் இருந்து பல காலமாக பாய்ந்து வரும் நீரோட்டங்கள் அண்மை காலங்களில் தடைப்பட்டமையினாலும் உரிய காலத்தில் மழை பெய்யாமல் விடுவதாலும் விவசாய செய்கை மூலம் இன்று உரிய பலன் கிட்டுவதில்லை. மேட்டு நிலங்களில் இங்கே அண்மை காலமாக சிறு தானிய வகை செய்கை பண்ணப்படுவதில்லை. குடியிருப்புகள் பெருக்கமடைந்தமையினால் தற்போது வீட்டுத் தோட்டங்களே பொதுவாக காணப்படுகின்றன. இவற்றில் கோப்பி, வாழை, மரக்கறி வகைகளே பயிரிடப்படுகின்றன. இன்று நவீன வசதிகளின் வளர்ச்சிக்கேற்ப விவசாய முயற்சிகள் இங்கே வளரவில்லை. நெற்செய்கையினை தவிர இங்கே எடுத்து காட்டக்கூடிய எவ்வித விவசாய முயற்சிகளும் நடைபெறாமை வருத்தப்பட வேண்டிய விடயமாகும். தொடர்ந்தும் மந்தை மந்தை மேய்ப்பும் ஆரம்ப காலம் முதலே இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியினை இன்றும் காணலாம். பெரும் எண்ணிக்கையில் இல்லாவிட்டாலும் கணிசமான மக்கள் குறைந்த தொகையிலேனும் ஆடு மாடுகளை இன்றும் வளர்த்து பயன்பெறுகிறார்கள். மாத தெத்தாவிவ குடியேற்றத்தின் ஆரம்ப கருத்தாவான கோபால முதியன்சே பெரும் தொகை மாட்டு மந்தைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தார். இங்குள்ள செழிப்பான தாவரங்கள் நன்கு மந்தைகளை போஷித்தன. இஸ்லாமிய வரலாற்றில் மந்தை மேய்த்தல் நபிமாருடைய தொழிலாகவும் கருதப்படுகிறது. எனவே இங்கு வந்த அரேபிய இளைஞன் இதனை தனது பிரதான தொழிலாக கொண்ட
நிலைமை மிகவும் சாத்தியமானது. ஆரம்ப காலத்தில் இங்கே பால், தயிர், நெய் என்பன தாராளமாக கிடைத்தன. இவை நல்ல வருமானம் தரக்கூடிய வியாபார பொருட்களாகவும் இருந்தன. மந்தை வளர்ப்பு செல்வம் சேர்க்கும் எனும் மூதுரைக்கேற்ப ஏராளமான குடும்பங்கள் இதனை தொழிலாக கொண்டு வாழ்க்கை நடாத்தி செல்வாக்குடன் திகழ்ந்துள்ளன. நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து விவசாய முயற்சிகளை மேலும் பெருக்கலாம். இன்று விவசாயம் எனும் தலைப்பில் நல்ல வருமானம் தரக்கூடிய ஏகப்பட்ட தொழில்துறைகள் வளர்ந்திருக்கின்றன. இங்கே விவசாயம் செய்வோர் பாரம்பரிய நெல் விவசாயத்துக்கே முதலிடம் கொடுக்கின்றனர். பரீட்சாத்தமாகவேனும் வேறொரு முயற்சியை செய்து பார்ப்போம் என்று ஏதாவது ஒரு முயற்சியை ஆரம்பிக்கும் தைரியம் இங்கே மிக குறைவாக காணப்படுகிறது. தொடர்ந்தும் பானகமுவை நவீன உலகை நோக்கி எவ்வாறு பயணிக்கின்றது என்ற தலைப்பில் ஆராயும் போது நவீன உலகை நோக்கி எனும் தலைப்பில் பாரம்பரிய பானகமுயில் நவீன வசதிகள் சங்கமமாகும் சந்தர்ப்பங்கள் நினைவூட்டப்படுகின்றன. இன்றைய பரம்பரையினருக்கு இந்த சந்தர்ப்பங்கள் வினோதமாகவும் இருக்க முடியும். ஆனால் இன்னும் பல தலைமுறைகளை தாண்டி பிறக்கப் போகிறவர்கள் எங்களை திரும்பி பார்த்து இப்படியும் வாழ்ந்தார்களா என்று வியக்கப் போகிறார்கள். எதற்கும் பொறுமையுடன் முன்னோர்களுடைய சமாச்சாரங்களை அறிந்து வைப்பது நல்லது. இங்கே வாழ்ந்த மக்கள் உலகின் படிப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சியின் அனுகூலங்களை அவ்வக்காலங்களில் அனுபவிக்கலாயினர். இதன் காரணமாக வாழ்க்கையின் வசதிகள் அதிகரித்தன. பொதுவாக உலகத்தில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போது பொதுமக்களிடம் வியக்கத்தக்க பிரதிபலிப்புகளை காணலாம். புதியன பல கண்டுபிடிக்கப்பட்ட ஐரோப்பாவில் கூட அவை அறிமுகமாகும் போது வியக்கத்தக்க எதிரொலிகள் வெளியானமையை வரலாற்றில் காண முடியும். எனவே பானகமுவை மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? தபால் தந்தி. இங்கே தபால் வளர்ச்சி மிகவும் மெதுவாகவே பல படிமுறைகளை தாண்டியுள்ளது. முதலில் அது தனியொருவருடைய சொந்த முயற்சியாக ஆரம்பமானது. பானகமுவை கடை வீதியில் இருந்த கொப்பரா கடை என அழைக்கப்பட்ட கட்டிடத்தில் ஜனாப் அகமட் நெய்னா என்பவர் கொப்பரா வியாபாரம் செய்தார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தனது ஊருடன் தொடர்புகள் வைத்துக் கொள்ள தபால் தொடர்பு தேவைப்பட்டது. எனவே 1944 ஆண்டில் தனது கடையில் ஒரு தபால் பெட்டியை வைத்து பொதுவாக கடிதங்களை சேகரித்து தினமும் பஸ் வண்டியில் குருநாகல் தபால் நிலையத்துக்கு அனுப்பி வைப்பார். இந்த நடைமுறை சிறிது காலம் இடம்பெற்றது. 1950 ஆண்டில் ஹாலியாமுள்ள சங்கமடுவம் எனும் கட்டிடத்தில் தொகுதியின் அன்றைய பாராளுமன்ற அங்கத்தவர் திரு சர் ஜோன் கொத்தலாவல முன்னிலையில் அன்று வாலிபர் சங்கத்தின் செயலாளரான ஜனாப் PM ஹனீஃபா அவர்கள் ஊருக்கொரு தபாட்கந்தோர் தேவை என்பதை வலியுறுத்தி கூறினார். எனவே அடுத்த ஆண்டில் தபாட்கந்தோர் எனப்படும் அஞ்சல் அலுவலகம் அமைக்கப்பட்டது. ஆனால் கடிதங்கள் விநியோகிக்கப்படவில்லை. பானகமுவ பிஹிம்புவ என்றுதான் விலாசம் இடப்பட்டது. பிஹிம்புவ தபாலகத்தில் இருந்துதான் அன்று தபால் விநியோகம் நடந்தது. 1962 ஆண்டின் பின்பே இங்கிருந்து தபால் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தந்திகள் ரம்படகலை தபாலகத்தில் இருந்தே அனுப்பப்பட்டன. இன்றும் அதே நிலை. எனவே பானகமுவின் தபாலகம் இன்னும் ஒரு படி உயர வேண்டி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் போல இங்கும் ஒரு தந்தி கிடைத்தால் ஆங்கிலம் தெரிந்தவர்களை தேடி அலைந்து விளக்கம் பெறுவது நடைமுறையாக இருந்தது. தந்தி என்றால் ஆங்கிலத்தில் தான் வர வேண்டும் என்பது அன்றைய வழக்கம். ஒருவருக்கு ஒரு தந்தி வந்ததென்றால் மயங்கி விழும் அளவுக்கு மருண்டு விடுவார். காரணம், அப்போது மரண தகவல்களைத்தான் பெரும்பாலும் தந்திகள் தாங்கி வந்தன. ஒருவருடைய கடைசி வருத்தத்தின் போது தான் தந்தி அனுப்புவார்கள். எனவே தந்தி வருவதென்றால் பெரும் பீதி. ஒரு தந்தி கையில் கிடைத்து அதனை பிரித்து பார்க்க முன்பே அழுது புலம்புவதும் உண்டு. அப்படியிருந்தும் தந்தி கிடைத்து நோய் விசாரிக்க உறவினர் வந்து சேரும் போது நோயாளி மரணமடைந்து அடக்கம் செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருந்துள்ளன. அன்று தந்திகள் துரித கதியில் செயற்படுவதற்கான தடைகள் ஏராளம் இருந்தன. போலீஸ் நிலையம். பானகமுவ ஆரம்ப காலம் முதல் மாவட்ட போலீஸ் நிலையத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்து வந்தது. ரம்படகலையில் போலீஸ் நிலையம் அமைய காரணத்தை அறிவது நன்று. 1946 ஆண்டளவில் கோனிகொட பாடசாலையில் திரு பிரேமதாச எனும் ஒரு ஆசிரியர் கற்பித்தார். இவர் கற்பித்தலுடன் கம்யூனிச கொள்கையையும் மாணவர் மத்தியில் பரப்பினார். இதனால் அதிபருடைய தலையீட்டினால் வேலை நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்பு தனிப்பட்ட முறையில் சூழ உள்ள தோட்ட பகுதிகளில் கொள்கை பரப்புவதில் ஈடுபட்டார். ஒரு
ஒருமுறை ரம்படகல்லையில் ஒரு பெரும் கம்யூனிச கூட்டத்தை, இதனால் இந்த பகுதியில் குழப்பவாதிகள் பெருகிவிடுவார்களோ என்று போலீஸ் பகுதிக்கு பெரும் சந்தேகம் உண்டானது. எனவே ரம்படகல்லையில் ஒரு போலீஸ் நிலையம் திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 1947 ஆண்டு முதல் பானகமோய் ரம்படகலை போலீஸ் நிலையத்தின் மேற்பார்வையில் வந்தது. ஒலகம எனும் இடத்தில் 1984 ஆண்டு வரை அது செயல்பட்டு பின்பு ரிதிகமைக்கு இடம் மாற்றப்பட்டது. வாகனங்கள், தவளம் மாடு, மாட்டு வண்டி போன்றனவற்றை அடுத்து 1952 ஆண்டில் கார் வண்டிதான் இங்கே முதலில் அறிமுகமானது. அறிந்தவரை முதலாவது கார் வண்டியை புச்சர் என அழைக்கப்பட்ட ஜனாப் இப்ராஹிம் அவர்கள் இங்கே கொண்டு வந்தார். அது பேபி ஒஸ்டின் எனும் வர்க்கத்தைச் சேர்ந்தது. இவர் அன்றைய பிரதமர் சர் ஜோன் கொத்தலாவலை அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர். பாதையில் மக்களுடைய போக்குவரத்துக்காக பஸ் வண்டிகளும் ஓடின. முதலாவது பஸ் வண்டி 1943 ஆண்டளவில் சேவையில் விடப்பட்டது. ஒருவர் பயணம் செய்ய போவதை பஸ் வண்டிக்காரன் அறிந்தால் அவருடைய கடமைகளை முடிக்கும் வரை பாதையோரத்தில் காத்திருந்து ஏற்றிச் செல்வான். இப்படியாக அன்று குருநாகலுக்கு போய் வருவதென்பது ஒரு பெரும் யாத்திரை போல. அத்துடனே மோட்டார் சைக்கிளும் இங்கே அறிமுகமாயிற்று. முதலில் முன்னாள் தபால் அதிபர் ஜனாப் SM அபுசாலி அவர்கள் BSA எனும் இனத்தைச் சேர்ந்த ஒரு மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்தார். அதுவும் நல்ல வரவேற்பை பெற்றது. பாதையில் மோட்டார் சைக்கிள் ஓடும் சத்தம் கேட்டால் வேடிக்கை பார்க்க பாதையோரத்தில் கூட்டம் கூடிவிடும். தொடர்ந்து படிப்படியாக வாகனங்கள் ஊரில் அதிகரிக்கலாயின. கிராமோபோன், ஒலிபெருக்கிக்கு முந்தைய படைப்பான கிராமோபோன் எனும் கருவி வழக்கத்தில் வந்தது. இதனை ஊரில் பலர் வைத்திருந்தார்கள். முக்கிய தினங்களிலும் வைபவங்களிலும் வானொலி. இங்கே முதலாக அரசாங்கத்தின் சமூக சேவை பிரிவுதான் வானொலியை அறிமுகம் செய்தது. இது பட்டியில் இருந்த சங்கமடுவம் எனும் கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. மாலையில்தான் ஒளிபரப்புகள் ஆரம்பமாகும். எனவே பின்னேரம் 4-5 மணியானதும் ஆண், பெண், சிறியோர், பெரியோர் என்ற பேதமின்றி ஒரு பெரும் கூட்டமே அங்கே புதினம் பார்க்க கூடிவிடுவார்கள். இங்கே முதலில் ஜனாப் நெய்னா முகமது அவர்கள் சொந்தமாக ஒரு வானொலி பெட்டியை கொண்டு வந்தார். ஊருக்கே அது ஒரு அலாதியான மதிப்பாக இருந்திருக்க வேண்டும். அயல் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒருவர் முதலில் வானொலி பெட்டியை கொண்டு வந்தார். கொண்டு வரும் போது ஊரெல்லையில் ஊரவர் எல்லோரும் கூடி வானொலி பெட்டியை வெள்ளை துணியில் போர்த்தி ஒருவருடைய தலையில் வைத்து மேலதாளங்களுடன் பெரஹரா எனும் ஊர்வலமாக கொண்டு வந்தார்கள். வேடிக்கையாகத்தான் இருக்கிறதல்லவா? அப்போது நாமும் அங்கே இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஊர்வலத்தில் ஒருவராக இருந்திருக்க வேண்டும். அன்று வானொலியை வாங்கியவரை விடவும் அதில் ஒளிபரப்பு செய்பவர்களை விடவும் அதனை இயக்குபவரே கூடியிருந்தோர் மத்தியில் நடு நாயகமாக திகழ்ந்துள்ளார். தொலைபேசியும் உலகத்துக்கு அறிமுகமாகும் போது பலவித வியப்பூட்டும் வரலாறுகள் நிகழ்ந்துள்ளன. இந்த விடயத்தில் பானகமு எப்படி விதிவிலக்காக முடியும்? ஆரம்பத்தில் இந்த பகுதியில் ரம்படகல்ல தபாட்கந்தோருக்குத்தான் முதலில் தொலைபேசி வசதி கிடைத்தது. அதுவும் ஒரு அழைப்பு பெற மிகவும் சிரமப்பட வேண்டி இருந்தது. அது பெரும் கட்டுப்பாட்டுக்குட்பட்டதாகவும் இருந்தது. எனவே தேவைகளுக்கு குருநாகலுக்கு சென்றுதான் அழைப்புகளை பெற்றுள்ளார்கள். அன்று தேவை எனும் போது சொந்த தேவைகள் இருக்கவில்லை. காரணம், அந்தளவு வெளியிடங்களுடனான தொடர்புகள் இருக்கவில்லை. எனவே ஊருக்கு பொதுவான தேவைகளுக்குத்தான் தொலைபேசி அழைப்புகள். ஒரு பொது தேவைக்காக தூர இடம் ஒன்றுக்கு, குறிப்பாக கொழும்பு போன்ற இடங்களுக்கு பேச வேண்டி ஏற்பட்டால் குருநாகலுக்கு போய்த்தான் பேசுவார்கள். பேசப் போகிறவரை பலவித ஆசீர்வாதத்துடனும் அறிவுறுத்தல்களுடனும் ஒரு யுத்தத்துக்கு அனுப்புவது போல பலர் கூடி வழி அனுப்பி வைப்பார்கள். போனவர் எப்படி என்னதான் பேசினாலும் இங்கே வந்து பெரும் கெட்டித்தனம் புரிந்தவர் போல் நடந்து கொள்வார். ஏனென்றால் அவர் தொலைபேசியில் பேசிவிட்டு வந்தவர் அல்லவா? அது விடயமாக நேரில் கண்ட பலருடைய மேலும் பல தகவல்கள் கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றன. தொலைக்காட்சி அறிமுகமாகியதில் ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது.
1979 வருடம் இலங்கையில் ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டவுடன் எல்லா கிராமங்களிலும் அது ஊடுருவி விட்டது. அப்போதே பானகமுயிலும் அறிமுகமாகியது. எல்லா இடங்களிலும் போல இங்கேயும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. இங்கே முதலாவதாக 1982 வருடம் ஜனாப் ACM அன்சார் அவர்கள் ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியை கொண்டு வந்தார். ஊருக்கு முதலாவது அறிமுகம். ஆனால் வெளியிடங்களுக்கு போய் வருவோர் ஏற்கனவே அறிமுகமாகி இருந்தார்கள். இருப்பினும் பாமர மக்களுக்கு இது முதல் அனுபவம். அப்போது நிகழ்ச்சிகள் மாலையில் தான் துவங்கும். எனவே மாலையில் அவருடைய வீட்டில் மக்கள் கூட்டம் கூடிவிடுவர். 8-10 பேரை சமாளிக்கலாம். திரண்டு வந்தால் என்ன செய்ய? எனவே திரைப்படங்கள் ஒளிபரப்பும் நாட்களில் தொலைக்காட்சி பெட்டி வீட்டுக்கூரையில் வைக்கப்படும். வருவோர் பாதையில் வசதியாக உட்கார்ந்து பார்த்து அனுபவிப்பார்கள். அன்று ஒரு சினிமா படத்தை பார்க்க குருநாகலுக்கு சென்று வரும் சிரமத்துடன் ஒப்பிடுகையில் பாதையில் உட்கார்ந்து பார்ப்பது எவ்வளவோ மேலல்லவா? இந்த இடத்தில் சினிமாவையும் சேர்த்து கொள்வது பொருத்தமாக தோன்றுகிறது. இங்கே சினிமா கொட்டகைகள் இல்லாவிட்டாலும் இங்குள்ளவர்கள் சினிமா பார்ப்பதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அன்று சினிமா பார்ப்பதென்பது மிகவும் தரங்கெட்ட செயலாக கணிக்கப்பட்டது. காரணம், ஆரம்ப காலத்தில் இங்கே ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்க சூழல் காணப்பட்டது. இருப்பினும் சில இங்குள்ளவர்கள் ரகசியமாக வேணும் வசதிப்பட்ட போது சினிமாவுக்கு போனார்கள். பெருநாட்களின் கடமைகளில் ஒன்றாக சிலர் சினிமா பார்ப்பதையும் ஆக்கிக் கொண்டு இருந்தனர். எந்த வகையிலும் ஆரம்பத்தில் பெண்கள் சினிமா பார்க்க செல்லும் வழக்கம் அறவே இருக்கவில்லை. கட்டுப்பிலகொல்ல எனும் இடத்தில் ஒரு தற்காலிக சினிமா கொட்டகை இருந்தது. இங்குள்ள இளைஞர்களும் இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள். மின்சாரம். இங்கே மின்சாரம் தேசிய வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்டதன் பின்புதான் அறிமுகமாகியது. முதலில் 1981 ஆண்டு வீடமைப்பு திட்டத்துக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. 1985 ஆண்டில் பானகமுயிக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஊரில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. நவீன மின் உபகரணங்களை அனுபவிக்கும் யுகம் இதனால் ஆரம்பமானது. சமகாலத்திலே வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளும் உருவானதால் மேற்கூறப்பட்ட நிலைமைகள் துரித வேகம் பெற்றன. குழாய் நீர் வசதி. 1980 ஆண்டு இங்கே குழாய் நீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் வீடமைப்பு திட்டத்துடனேதான் துவக்கம் பெற்றது. இங்கே இயற்கை நீர்வளம் குறைந்து வரும் நிலைமையில் இந்த வசதியை ஓரளவான நிவாரணமாக கொள்ள முடியும். இருப்பினும் குழாய்களில் பெருநாள் தினங்களிலும் ஊரில் முக்கிய நிகழ்வுகளின் போதும் தண்ணீர் வராத அற்புதத்தை இதுவரை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பகுதியை படிக்கும் போது நகைச்சுவையாக தோன்ற முடியும். ஆனால் இன்றுள்ள இளையவர்கள் தாம் வாழும் வாழ்க்கையையும் உபயோகிக்கும் உபகரணங்களையும் எண்ணி பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் மேற்கூறியவை அறிமுகமாகிய காலகட்டங்களையும் அன்றிருந்த மக்கள் வாழ்க்கை ஒழுக்கங்களையும் மிகவும் மரியாதையுடன் நோக்க வேண்டும். குறைந்த வசதிகளுடன் அவர்கள் திடகாத்திரமாகவும் கண்ணியத்துடனும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார்கள் என்பதனையும் எண்ணி பார்க்க இது ஒரு அவகாசமாக அமையலாம். வரலாற்றிலிருந்து இறுதியாக 3 நினைவுகள். பானகமுவ எனும் மாந்திராவ எனும் இந்த வரலாற்று ஆய்வினை சிந்தனையை தூண்டும் மூச்சுவை துளிகளுடன் நிறைவு செய்ய நினைக்கின்றேன். இந்த 3 நிகழ்வுகளிலும் மாந்திராவையை காணலாம். முதலாவது வியப்புக்குரியது. இது சுமார் 1800 ஆண்டு காலகட்டத்தில் நிகழ்வாகும். அதாவது இன்றைக்கு 5 தலைமுறைகளுக்கு முந்தியதொரு சம்பவம். தென்னிந்தியாவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இங்கே வந்து போவது போலவே தவ்வா பணிகளுக்காகவும் ஆலிம்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுள் சிறந்த வைத்தியர்களும் இருந்துள்ளனர். ஒருமுறை இந்த ஊர் பக்கம் ஒரு தென்னிந்திய மார்க்க அறிஞர் வந்துள்ளார். இவர் மார்க்க அறிஞர் போலவே ஒரு சிறந்த வைத்தியர். இவர் ஊருக்குள் வரும் போது பாதையில் ஒரு விஷப்பாம்பு தள்ளாடி செல்வதை கண்டுள்ளார். இந்த பாம்பு நிச்சயம் யாரையேனும் தீண்டிவிட்டுத்தான் வருகிறது என்பதை ஊகித்து கொண்டார். இவர் உடனே தனது கையில் இருந்த கைத்தடியினால் பாம்பை சுற்றி ஒரு வட்டம் கீறிவிட்டு தென்படுகின்ற ஊர்மனை பக்கமான அரபத்வெளி பக்கம் சென்றார். ஒரு வீட்டின் முன்னே மக்கள் திரண்டு சோகத்துடன் காணப்பட்டனர். ஊருக்கு புதியவரான இவரும் அங்கே போய் சேர்ந்தார்.
நிலைமைகளை விசாரித்த போது ஒரு கன்னிப்பெண் பாம்பு கடியினால் இறந்துள்ளதையும் அடக்கம் செய்ய ஆயத்தமாவதையும் அறிந்து கொண்டார். இவர் சூழவிருந்தவர்களிடம் அந்த மையத்தை பார்க்க முடியுமா என கேட்கவே கன்னிப்பெண் என்பதனாலும் அறிமுகம் இல்லாதவர் என்பதனாலும் மறுத்துவிட்டனர். தனது தகுதிகளை எடுத்து கூறி தனக்கொரு அவகாசம் தரும்படி வேண்டி நின்றார். ஒருவாறு அங்கிருந்த சிலர் இணங்கி மையத்தை பார்க்க இடம் கொடுத்தனர். புதியவர் சிறிது நேரம் அவதானித்தார். இந்த பெண் இறக்கவில்லை, மயக்க நிலையில் இருக்கிறார். எனக்கொரு அவகாசம் தாருங்கள், இவரை என்னால் எழுப்பி எடுக்க முடியும் என்று சொல்லவே எல்லோரும் மறுத்துவிட்டனர். இருப்பினும் புதியவருடைய விடாப்பிடியின் காரணமாக முன்போலவே பிரச்சினைப்பட்டு ஒருவாறு அனுமதி பெற்று கொண்டார். ஒரு பால் கோப்பையை அருகில் வைத்துவிட்டு கூடியிருந்தவர்களை ஒதுங்கி நிற்கும்படி செய்தார். ஓதல்களை பாராயணம் செய்தார். எல்லோரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் விதத்தில் வழியில் கட்டுப்படுத்திய பாம்பு நெளிந்து வந்து கொண்டிருந்தது. வந்த பாம்பு இறந்தவர் என உறங்கும் பெண்ணுடைய காலை மீண்டும் தீண்டி விஷமெல்லாவற்றையும் உறிஞ்சி பக்கத்தில் இருந்த பால் கோப்பையில் கக்கிவிட்டது. சிறிது நேரத்தில் உறங்கிய பெண் கால்களை சற்று அசைக்கலானாள். அப்போது இதுவரை ஒரு மிடர் தண்ணீரெனும் கொடுக்காமல் இருந்தவர்கள் முண்டியடித்து கொண்டு உபசரிக்கலாயினர். வைத்தியரும் இந்த பெண்ணை எழும்பச் செய்து அவளிடமே தான் வாங்கி குடிப்பதாக சவால் விட்டு கொண்டார். எண்ணியபடியே பெண் எழுந்து நடக்கலாயினாள். அவளுடைய கையினால் உணவுகளும் வாங்கி சாப்பிட்டார். எப்படியோ ஊரவர்களும் சும்மா விடவில்லை. இந்த பெண்ணையே அறிமுகமற்றவருக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். இவருடைய குடும்பம் கோபாலகிதருடன் இணைந்து விரிவடையலாயிற்று. இவர் நைந்த உடையார் என்ற நாமத்துடன் இங்கே வாழ்ந்தார். இவருடைய பரம்பரை பற்றி பாரம்பரிய வைத்திய பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவது பகுதி நகைப்புக்குரியது. இங்கே ஆரம்ப காலம் முதல் தவ்வாவுடனான மார்க்க பணிகளில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பல அறிஞர்கள் வந்து இங்கே குடியிருந்தமை, அதே போன்று வந்து போனமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களுள் ஒரு சில ஏமாற்று பேர் வழி பாவாக்களும் இருந்துள்ளார்கள். ஒருமுறை சுமார் 1950 ஆண்டளவில் ஒரு பாவா வருகை தந்தார். இவர் விசேடமாக பெண்களுக்கு மார்க்க ஞானங்கள் போதிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். 2 இடங்களில் உபன்யாசம் நடத்தும் போதே இவருடைய புகழ் மேலோங்கல் ஆயிற்று. இந்த பாவா மார்க்க விளக்கம் கொடுக்கும் போது இவருடைய உடம்பிலிருந்து ஒருவித பிரகாசம் வெளிப்படுகிறதாம். இந்த விடயம் ஊரெல்லாம் பிரபலமாகி பாமர மக்கள் மத்தியில் அவர் மிகப்பெரிய கண்ணியத்துக்குரியவராக கணிக்கப்படலானார். இந்த விடயம் பற்றி அன்றைய ஒரு சில இளைஞர்கள் சிந்திக்கலாயினர். எதற்கும் அவரை அணுகித்தான் இவருடைய வல்லமைகளை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும் என நினைத்தனர். அவர் பெண்களுக்கு விளக்கம் அளிக்கும் வேளையில் உடனிருக்க தீர்மானித்தனர். ஆனால் ஆண்கள் சபையில் இருக்கும் வேளைகளில் பிரகாசம் வெளியாக மாட்டாது என்று பாபா சொன்னதாக அவருடைய எடுபிடிகள் சொல்லிவிட்டனர். ஆண்கள் முன் பிரகாசம் வெளியாகாமல் இருக்க அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? சிந்திக்க வேண்டிய விடயமல்லவா? இந்த விடயம் ஊரின் ஒரு சில இளைஞர்களுடைய சந்தேகத்தை அதிகரிக்கச் செய்தது. பாபா அவர்கள் இரவில் பள்ளிவாசலில் தான் தங்குவார். இளைஞர்கள் ஒரு நாளிரவு திடீரென்று அவரிடம் சென்று உடைகளை பரிசோதித்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவருடைய அறையில் 2 பெட்ரி எனப்படும் மின்கலன்களும் அதனுடன் இணைக்கப்பட்ட மின்குமிழும் கண்டுபிடிக்கப்பட்டது. அன்று இங்கே மின்குமிழ், மின்கலம் என்பன அறிமுகமில்லாத காலம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மார்க்க விளக்கம் அளிக்கையில் இடையிடையே மின்கலத்தை இணைப்பார். அப்போது பாபாவின் உடம்பிலிருந்து ஒளி பாயும். இளைஞர்களுக்கு பாபாவை என்ன செய்வதென்று தோன்றவில்லை. பாபா ஊருக்கு புதியவர், அதுவும் ஒரு முதியவர். எனவே ஒரு எச்சரிக்கை மட்டும் விடுத்தனர். அதாவது, நாளை காலை பானகுமுயில் சூரியன் உதிப்பதை பார்க்க உங்களால் முடியாது. சுபகுக்கு முன் ஊரை விட்டு போய்விட வேண்டும். இல்லாவிட்டால் கப்ரிஸ்தானை காண்பித்து நாளை அங்கே உங்களுடைய கப்ரும் இருக்கும் என்று மட்டும் கூறி வைத்தனர். காலையில் சுபுக அதான் சொல்லப்பட்டது. அப்போது பாபா மாந்திராவையில் இல்லை. அவர் ஊரை விட்டு போய் எவ்வளவோ நேரம். மூன்றாவதாக மதிப்புக்குரியது. இந்த மாந்திராவை ஊரிலே வரலாறுகளை அலசும் போது இங்கே பெயர் சொல்லக்கூடியவாறு வாழ்ந்தவர்கள் பலரை காண முடிந்தது. இடையே ஒரு வாழ்க்கை மனதுள் அப்படியே உறைந்து விட்டது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதானே
என பெருமிதம் கொண்டேன். இங்கே அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி தன் வாழ்க்கையை தியாகம் செய்து சுமை தாங்கியாக வாழ்ந்து மறைந்த ஒரு தாயை கண்டேன். அவருடைய வாழ்க்கை எங்கள் சமூகத்துக்கு திசை காட்டவும் கூடும் என்ற நினைப்பில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர துணிந்தேன். அந்த தாய் வறுமையில் திருப்தி கண்டவராக தன் கணவனுடன் இல்லறம் நடத்தினார். காலம் கடக்கும் போது முதுமையடைந்த கணவன் நோய்வாய்ப்பட்டு 8-10 வருடங்கள் படுக்கையில் கிடந்தார். முதுமையடைந்த அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள். இருப்பினும் தனது கணவனுக்குரிய சகல பணிவிடைகளையும் முதுமையிலும் தனது கையாலே நிறைவேற்றி வந்தார். கணவருடைய அசுத்தங்களை தன் கையாலே ஒதுக்கி சுத்தம் செய்வதில் அருவருப்பு கொள்ளவில்லை. எந்த ஒரு பணிக்கும் யாரையுமே தனக்கு உடந்தையாக்கி கொள்ள மறுத்தார். இப்படியாக பல வருடங்களாக கட்டிலில் கிடந்த முதியவர் ஒரு நாள் அதிகாலையில் உயிர் பிரிந்தார். அந்த மூதாட்டி அதிர்ச்சியடைந்தார். கண்ணீர் பெருக அழலாயினார். சூழ இருந்த அக்கம் பக்கத்தவர்கள் வியப்புறும் வண்ணம் அழுதார். வயதான காலம், நீங்களும் பல வருடங்கள் கஷ்டப்பட்டீர்கள், இனி நீங்கள் ஆறுதல் அடைய முடியும் என்று ஆறுதல் சொன்னார்கள். அதற்கு அந்த முதிர்ந்த தாய் சொன்ன பதில் கூடியிருந்தவர்களை ஊமையாக்கிவிட்டது. அவர் சொன்னார், இதுவரை காலமும் நான் செய்து வந்த அமல்கள் இன்றுடன் முடிந்து விட்டதே. இனி எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. இந்த தாயுடைய மறுமை ஈடேற்றத்துக்காக பிரார்த்திப்போம். அந்த தாயார் யார்? அவர் பெயர் ஜனாஃபா மீரா உம்மா அவர்கள்.